வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அவசரமாக மருத்துவமனைக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அவர்கள் உடல்நலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுற்றுப்புற சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தியை கேட்டவுடன் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரித்துள்ளார். ஏற்கனவே திமுகவின் மூத்த தலைவரும் மூத்த நிர்வாகியுமான அமைச்சர் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது அமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பணிகள் மும்முரமாக திமுகவின் தொண்டர்கள் உடன்பிறப்புகள் செய்து கொண்டு வரக்கூடிய நிலையில் 2 அமைச்சர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சரி, அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இருதய பிரச்சனை அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் சுப்பிரமணியன் அவர்களோ நலமாக இருக்கக்கூடியவர், தினம்தோறும் அதிகாலையில் நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர். இப்பேற்பட்டவர் எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும்? அதுவும் தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் KN நேரு அவர்களை 1020 கோடி முறைகேடு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் FIR பதிவு செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்தது. மேலும் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்த நிலையில் இதில் அமைச்சர் ஒட்டுமொத்தமாக சுப்பிரமணியன் அவர்களது பெயரும் இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் முன்ஜாமீனை பெறுவதற்கு உடல்நல கருத்தை கொண்டு இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்ற எண்ணத்தில் உதயநிதி அவர்கள் கொடுத்த இந்த ஐடியாவில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபட்டுள்ளார். அவருக்கு உண்மையாகவே உடல்நலம் சரியில்லை என்றால் அவர் நலமாக வீடு திரும்ப வேண்டும். ஆனால் உண்மையாகவே அவர் கைதுக்கு பயந்துதான் சிறையில் அடைக்கப்பட வேண்டிய ஒரு சூழலை தவிர்ப்பதற்கு, முன்ஜாமீனை பெறுவதற்கு இப்பேற்பட்ட நாடகத்தை அரங்கேற்றினார் என்றால் அதற்கான தண்டனையை முழுமையாக சுப்பிரமணியன் அவர்கள் பெறுவார் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. இன்னும் 45 நாட்கள் மட்டும்தான் உள்ளது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு. அதற்குள்ளாக திமுக நிச்சயம் தோல்வியை தழுவும். பலரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் ஊழல் வழக்கில் என்ற குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அவசரமாக மருத்துவமனைக்கு சென்ற ஸ்டாலின் அவர்களால் தற்பொழுது போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவமனையில் சூழ்ந்துள்ள தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது.